வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இந்த மாதிரி ரெசிபி பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முளைக்கட்டிய ராகி மாவில் இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கை கால் வலி, முதுகு வலி இப்படி எதுவும் வராமல் நம்ம எலும்புகளை நல்லா வலுவாக்கக்கூடிய, அது மட்டும் இல்லைங்க, இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் நிறைந்த ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம்ன்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய 3 பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த கேழ்வரகு அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா வெளியில் வாங்கி கொடுக்காம சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1.5 to 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா கரைஞ்சி வரட்டும். நெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் ரவை சேர்க்காமலும் செய்யலாம். கொஞ்ச நேரத்துக்கு ரவையை நெய்யில் வறுத்து விட்டுக்கோங்க. நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டதும் அது கூடயே முளைக்கட்டிய ராகி மாவு நாம் வெல்லம் அளந்த அதே கப்பில் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு எடுத்துக்கலாம். முளைக்கட்டிய கேழ்வரகோடு என்னென்ன பொருட்களை சேர்த்து அரைச்சா நாம் ஹெச்பி அளவு அதிகமாகும்ன்றதை இந்த சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ராகியும் ரவையும் நெய்யில் வறுபட்டு நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் இது கூட நாம் வடிகட்டி வச்சிருக்க வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். இப்போது இந்த கரைசலோடையே 2 ஏலக்காயை இடித்து போட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற நாட்டு சர்க்கரையிலேயே ஏலக்காய் கலந்துருக்கும், அதனால் நான் சேர்க்கலை. இப்போது நம்ம மாவை வெள்ளை கரைசலோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் ஏதாவது இருந்தால் நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இது சட்டுன்னு திக்காகி வந்துடும். நாம் கோதுமை மாவில் அல்வா செய்யும் பொழுது நிறைய நெய் தேவைப்படும். ஆனால் இந்த ராகி அல்வாக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தாங்க நெய் தேவைப்படும். இந்த அல்வாக்கு தேவையான பொருட்களோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோட நீங்கள் செய்யும் பொழுது பர்ஃபெக்டாகவும் வரும், ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த அல்வா 10 to 15 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும். நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா நார்மல் கடாயில் நீங்கள் செஞ்சாலும் நெய் பிரிஞ்சு அழகாக உருண்டு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அல்வா எடுத்தாதாங்க நல்லா ஒட்டாமல் வரும். இப்போது நம்ம அல்வா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போது இது ஒரு நெய் தடவின பீங்கான் பிளேட் இல்லைன்னா ஸ்டீல் பிளேட்டில் போட்டு நல்லா பரப்பி விடுங்க. நல்லா பரப்பி விட்டுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போது நாம் விருப்பம் போல் டைமண்ட் ஷேப் இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் நாம் கட் பண்ணிக்கலாம். இதில் தேவைப்பட்ட பாதாம், முந்திரியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும் பொழுது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் நிறைஞ்ச இந்த ரெசிபியை குழந்தைகளுக்கு வாரம் 1 முறையாவது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்டாலும் 3 நாளைக்கு கெட்டு போகாது. வாயில் போட்டதுமே கரையக்கூடிய ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.